ஹாய் தோஸ்தோ, இன்றைக்கி வறுத்து அரைச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அது முழு மல்லி ஒரு 3 ஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கோங்க. 6-7 சிவப்பு மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயிலையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 2 சில்லு தேங்காயும் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது அளவு கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. ஒரு 6-7 கத்திரிக்காய், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் முருங்கைக்காயையும் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு அதையும் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெந்துருச்சான்னு பார்த்து உப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இறக்குனா சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. நல்லா சுட சுட சோறில் ஒரு 2 ஸ்பூன் கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லெண்ணெயும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.